வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாமுடன் இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் குறித்து தொலைபேசியில் பேசியதாக ட்ரூடோவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகள் மற்றும் வட அமெரிக்காவில் போட்டித்திறன் மற்றும் செழுமையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேச்சுக்களின் ஒரு பகுதி கவனம் செலுத்தியது. பேச்சுக்களின் மறுபகுதி ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு இரு நாடுகளும் இணைந்து எப்படி பதிலடி கொடுப்பது என்பதில் இருந்ததாக தெரிய வருகிறது. கனடா ஏற்கனவே அமெரிக்க இறக்குமதிகளுக்கு எதிரான 25% வரி விதிப்புகளை அறிவித்து விட்டது. கனேடியர்கள் ஒன்றிணைந்து ட்ரம்பின் வரி விதிப்பை எதிர்க்க வேண்டும் என்ற ட்ரூடோவின் பேச்சு கனேடியர்கள் மத்தியில் ஒரு அதீத கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க பொருட்கள் வாங்காதீர்கள், மாறாக கனேடிய பொருட்களை வாங்குங்கள் என்ற அலை கனடாவில் பெரிதாக அடிபட தொடங்கியுள்ளது. பல்பொருள் அங்காடிகளில் கனேடிய தயாரிப்பு பொருட்களுக்கு கனடாவின் தேசிய அடையாளமான மேப்பிள் இலை சின்னம் காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க தயாரிப்பு பொருட்கள் ஓரம் கட்டப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாவனையை பொறுத்தவரை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் கனடாவிலும் தயாரிக்கப்படுகின்றன. அப்படியிருந்தும் கனேடியர்கள் ஏன் அமெரிக்க தயாரிப்புகளை நாடினார்கள் என்றால், அமெரிக்க தயாரிப்புகள் சுமார் 5% குறைந்த விலையில் விற்பனையாகின. நாளையிலிருந்து அந்த பொருட்களுக்கு 25% அதிக வரி விதிப்பு உள்ளதால் அவை கனேடிய தயாரிப்பு பொருட்களை விட அதிக விலையில் இருக்கும். பொதுவான ஆர்வமுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இணைந்து பணியாற்றவும் கனடா மற்றும் மெக்சிகோவுடைய வலுவான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தவும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக ட்ரூடோவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரி விதிப்பு செய்யப்பட்டால் கனடாவும் மெக்சிகோவும் தலைகுனிந்து அமைதியாக இருப்பார்கள் என்று ட்ரம்ப் யோசித்திருக்கலாம். ஆனால் அது காணல் நீராகி போய்விட்டது. தமது வரி விதிப்புகளுக்கு எதிராக ஏதாவது நாடு நடவடிக்கை எடுத்தால் அந்த நாட்டின் மீதுள்ள வரி விதிப்பை மேலும் அதிகரிப்பேன் என்று ட்ரம்ப் மிரட்டினார். அது சுத்தமாக வேலை செய்யவில்லை. ட்ரம்ப் 25%ஐ 50% ஆக்கினால் நாமும் 50% ஆக்குவோம் என்று கனடா அறிவித்து விட்டது. அத்துடன் ட்ரம்ப் கப்சி நாளை செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் இந்த நடவடிக்கையில் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கனடாவிலிருந்து பெரும்பாலான பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் போன்ற எரிசக்தி தொடர்பான கனேடிய இறக்குமதிகளுக்கு 10% வரி விதிப்பு உள்ளது. கனடா பதிலடி கொடுத்தது போல் மெக்சிகோ இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை. மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் தனது அரசாங்கம் அமெரிக்க பொருட்களுக்கான பதிலடி வரிகள் குறித்து விவரங்களை இன்று திங்கட்கிழமை அறிவிக்கும் என்றார். நாளை செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் பிளான் பி என்று அழைப்பதன் முதல் நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணொலி அறிக்கையில் தெரிவித்தார். மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி உட்பட தொடர்ச்சியான வரிகளை அமெரிக்கா விதித்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்த திட்டத்தில் சுங்கவரி மற்றும் வரி அல்லாத நடவடிக்கைகள் அடங்கும் என்று மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் முன்பு கூறினார். மெக்சிகோவின் அரசாங்கம் போதைப்பொருள் விற்பனையாளர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறது என்ற ட்ரம்ப் நிர்வாகத்தின் குற்றச்சாட்டை ஷீன்பாம் நிராகரித்தார் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அமெரிக்கா சிறிதும் செய்யவில்லை என்று கூறினார். கடந்த ஆண்டு மெக்சிகோவில் இருந்து $87 பில்லியன் மதிப்புள்ள மோட்டார் வாகனங்களையும் $64 பில்லியன் மதிப்புள்ள வாகன உதிரி பாகங்களையும் அமெரிக்கா இறக்குமதி செய்தது. கடந்த ஆண்டு நவம்பர் வரை கனடாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்த மோட்டார் வாகனங்கள் மொத்தம் $34 பில்லியன் மதிப்பில் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய இறக்குமதியாக உள்ளது. மிகவும் ஆபத்தான விளையாட்டு தான் ட்ரம்ப் விளையாடுகிறார். இது ஜெயித்தால் அவர் உச்சத்திற்கு போவார், தோற்றால் தலைகளாக கவிழ்ந்து விடுவார். அமெரிக்க கார் நிறுவனங்கள் குறைந்த ஊழிய தொழிலாளர்களை பணியமர்த்துவதன் மூலம் உற்பத்தி செலவை குறைக்க முடிந்தது. குறிப்பாக மெக்சிகோவில் அவர்களின் உற்பத்தி திறன் பெரும்பகுதி சமீபகால ஆண்டுகளில் மாறியுள்ளது. ஆனால் ட்ரம்பின் 25% வரி விதிப்பு இருந்தால் அந்த செலவு சேமிப்பு முற்றிலும் நீக்கப்படும். கார் உற்பத்தியாளர்கள் இரு நாடுகளிலும் இருக்கும் ஆலைகளில் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளதால் கார்கள் மற்றும் அவற்றின் பாகங்களை உருவாக்குவதற்கான அனைத்து மூலப்பொருட்களையும் பிற இடங்களிலிருந்து பெறுவது கடினம் என்பதால் கார் உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை வேறு இடங்களுக்கு மாற்ற வாய்ப்பு இல்லை. ட்ரம்பின் 25% வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் கார்களின் சராசரி விலை $3000 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மெக்சிகோ மற்றும் கனடா மீதான அமெரிக்க வரிகள் விளைவாக விற்கப்படும் யூனிட்களின் எண்ணிக்கை 1 மில்லியன் குறையலாம் என்று மெக்சிகோவின் தேசிய வாகன உதிரி பாகங்கள் தொழிற்சங்கம்
INA எச்சரித்துள்ளது. மெக்சிகோவில் உள்ள 700க்கும் மேற்பட்ட கார் உதிரிபாக உற்பத்தி ஆலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் INA உற்பத்தி செயற்பாட்டின் போது வாகன உதிரி பாகங்கள் போக வேண்டும் என்பதால் கட்டணங்கள் அதிக உற்பத்தி செலவுகள் மற்றும் நுகர்வோர் விலைகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறியது. இந்த கட்டணங்கள் பொருட்கள் கிடைப்பதை பாதிக்கலாம் மற்றும் விநியோக சங்கிலியை சீர்குலைக்கலாம் என்று INA எச்சரித்தது. கனேடிய நிதியமைச்சர் டாமினிக் லெப்லாங் $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் மீதான சுங்க வரிகளால் உள்ளடக்கப்பட்ட பொருட்களின் முழு பட்டியலை வெளியிட்டார். இது அமெரிக்க வரிகளுக்கு கனடாவின் பதிலடியின் முதல் கட்டம். அமெரிக்க தயாரிப்புகள், மதுபானம், ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கருவிகள், துப்பாக்கிகள் மற்றும் பல பொருட்கள் இதில் அடங்கும். கனடா, மெக்சிகோ மற்றும் சீனா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை கடுமையான வரிகளை அறிவித்ததை அடுத்து கனடாவின் கட்டணங்கள் பதிலடியாக வந்துள்ளன. கட்டண பட்டியலில் உள்ள பொருட்கள் என்ன? பழங்கள் மற்றும் காய்கறிகள், தயிர், பால் மற்றும் சீஸ் போன்ற பால் பொருட்கள், காஃபி மற்றும் தேநீர், கையுறைகள், பாதனைகள் மற்றும் உடைகள் உட்பட ஆடைகள், கழிப்பறை காகிதம், பாத்திரங்கள், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் போன்ற பல்வேறு வீட்டுப் பொருட்கள். கனேடிய இறக்குமதியாளர்கள் இவற்றை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதை விட ட்ரம்பின் எதிரியான சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வது மலிவானது. சீன இறக்குமதிகள் இவற்றின் விலையை கணிசமாக குறைக்கும். சீனர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும். ட்ரம்ப் எந்த அளவுக்கு புத்திசாலி?